ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைஷா விளாக்ஸ். மைஷா விளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் காலையிலேயே போய் எழுந்துச்சி பருத்தி எடுக்க போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேயே போயிட்டோம், வெயில் அடிக்கி. ஒரு சாக்கு பிடுங்கணும், 2 சாக்கு. இங்கே ஒரு சாக்கு, அந்த பிஞ்சில் ஒரு சாக்கு. அங்கே கொஞ்சம் போட்டோம்ல, கொண்டு போய் ஃபைனலாக முடிச்சிட்டோம். காலைல வெயில், சரியான வெயில். அடுத்த நாள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வேலைக்கு போனோமா. அன்னைக்கு இங்கே பருத்தி எடுத்துகிட்டு நேராக வேலைக்கு கிளம்பி போயாச்சு. போகிற வழியிலே சாப்பிட போனோம். ஏன்னா வீட்டில் அன்றைக்கி சமையல் பண்ணல. ஏன்னா பருத்தி எடுக்க போயிட்டோம். நான் பூரி சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா இட்லி சாப்பிட்டாங்க. பூரி நல்லா இருந்துச்சா? செம்மையாக இருந்துச்சு. நீ ஊரில் இருந்து உன்னையெல்லாம் யாரும் 2 பேரும் அன்றைக்கி பூரி தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தண்ணி ஊற்று ஃபங்க்ஷன், அங்கே தான் போயிருந்தோம். போய் ஃபங்க்ஷனுக்கு போனோடனே முடிச்சுட்டு, ஏன்னா நைட்டாக சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லிட்டு போனோடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பிரியாணி, ஆனியன் ரைத்தா, சிக்கன் கிரேவி, அப்புறம் எனக்கு முட்டை எல்லாம் சாப்பிட்டு வந்தோடனே ஐஸ்கிரீமும் பாப்கார்ன் இருந்துச்சு. ஐஸ்கிரீம், பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய். இல்லை வேறவங்க அப்பா போய் எங்களுக்கு பஞ்சு மிட்டாய் வேண்டி வந்துச்சு. இசானாவுக்கு ஒன்று. நான் சாப்பிடல, எனக்கு உடம்பு சரியில்லை. அப்போ வேணாம்னு சொல்லிட்டா. காரில் போனது வாந்தி வர மாதிரி ஆகிட்டுன்னு, அதனால் வேண்டாம்னு சொல்லிட்டா. அதனால் பஞ்சு மிட்டாய் எங்களுக்கு மட்டும் வாங்கிட்டோம். வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பஞ்சு மிட்டாய் நல்லா தான் இருந்துச்சு. சீர் கொண்டு வந்துட்டு இருந்தாங்களா, சரி நம்மளுக்கு லேட் ஆயிரும், ஏன்னா நைட்லையா அந்த டயத்தில் வேணும், சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே சாப்பிட்டு கிளம்பிட்டோம். பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுட்ருக்கோம் இப்போ. ஃப்ரெண்ட்ஸ், அத்தையும் நானும் உட்காந்து வேட்டு எங்க தம்பி ஓடுறிய? தள்ளி போய் போடு. இது பொங்கலுக்கு போட்டா